அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கு பயனுள்ள வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கான டீட்டெயில் தான் இந்த இதில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் குரூப் 4 தேர்வுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல் ப்ளஸ் வந்து அதை படிச்சுட்டு டெஸ்ட் எழுதி பார்க்கறதுக்கு தேவையான நம்ம கொஷினை நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ப்ராப்பராக முழுமையாக சிலபஸ் கவர் ஆகிற மாதிரி நம்ம கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் மேக்ஸுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் அந்த டெஸ்ட்டுக்கான அந்த கொஷினுக்கான வீடியோவும் நம்ம கொடுப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்து விவரங்கள் சொல்கிறேன். நம்ம டெஸ்ட் பேட்சில் எப்படி ஜாயின் பண்ணணும், என்றைக்கு வந்து கடைசி தேதி, எவ்வளோ ஃபீஸ் அப்படின்ற விவரங்கள் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோவோட தொடக்கத்தில் நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நம்ம 3.0 2.0 போடும்போது பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து பேமெண்ட் எரர் வந்தது. காரணம் என்னென்னா இப்போ ரீசெண்டாக பேங்க்கில் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. என்னென்னா ஒரு நாளைக்கு ஒரு 25 அல்லது 30 ட்ரான்ஸாக்ஷன் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து அவ்வளோதான், ஒரு நாளைக்கு அவ்வளோதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஒரே டைமில் வந்து நிறைய நண்பர்கள் வந்து அட்மிஷன் போடுறதுனால இந்த இஷ்யூ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கடைசி தேதி வரைக்கும் வெயிட் பண்ணாமல் கொஞ்சம் முன்கூட்டியே வந்து அட்மிஷன் வந்து போட்டுக்கோங்க. ரைட்டா? ஸோ அட்மிஷன் போகிறதுக்கு முன்னாடி எந்த நம்பருக்கு பேமெண்ட் பண்ணுறது, கூகுள் பே நம்பர் என்ன, அக்கௌண்ட் நம்பர் என்ன, எல்லாமே இதில் கொடுத்துருக்கேன். பட் இருந்தாலும் கூட ஒரு டைம் வந்து எங்களுக்கு வந்து டெலிகிராம்லையோ வாட்ஸ்அப்லையோ ஒரு மெசேஜ் பண்ணியோ அல்லது கால் பண்ணியோ கேட்டுட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன். ஸோ பேமெண்ட் ஃபெயிலியர் வராது. சப்போஸ் வந்தாலும் நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க வேண்டியது இல்லை. ஏன்னா நம்ம 2 கூகுள் பே நம்பர் கொடுக்குறேன். ரைட்டா? ஸோ ஒன்று இல்லைனாலும் இன்னொன்று ஆல்டர்னேட்டிவாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கும் ஒரு டைம் எங்களுக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே. நம்மளுடைய வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியோட டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் இன்னிலேருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி தான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இன்னிலேருந்தே நம்ம வந்து நிறைய பேர் வந்து காலையிலேருந்து சார் டெஸ்ட் பேட்ச் எப்போ சார் அனௌன்ஸ் பண்ணுறீங்க, எப்போ சார் அனௌன்ஸ் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ உடனடியாக உங்களுக்கு வந்து நம்ம டேட்டு வந்து ஆல்டர் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஷெடியூல் ஏற்கனவே நம்ம 3.0 ஆனுவல் பிளானர் கொடுக்கும்போது நம்ம கொடுத்துருப்போம் இல்லையா? ஸோ அதுதான் அது. ரைட்டா? சரி, ஓகே. இப்போ அட்மிஷன் வந்து இன்னிலேருந்தே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து 30/1/2024 ரைட்டா? ஸோ இன்னில இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் வந்து 8/2/2024. ஸோ 8ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ கடைசி தேதியில் ஜாயின் பண்ணலாம்னு நினைக்காம கொஞ்சம் முன்கூட்டியே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் பேட்ச் இருக்கும். ப்ளஸ் வந்து ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியலும் நம்ம வந்து கொடுப்போம். படிக்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல் நம்ம வந்து கொடுப்போம். கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட புக் இல்லை சார், எங்கிட்ட நோட்ஸ் இல்லை சார் அப்படின்னா நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. நம்ம அந்தந்த டெஸ்ட்டுக்கு தேவையான அந்த டாபிக் தேவையான பள்ளி பாட புத்தகத்தையும் நம்ம வந்து டாபிக் வைஸாக கட் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ ஸ்கூல் புக்கு அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக நம்ம படிக்கிறதுக்கு வேணால் நோட்ஸ் நான் கொடுத்துருவேன். 6 to 10th வரைக்கும் சயின்ஸ் சோசியலுக்குலாம் பார்த்தீங்கன்னா 1 லினியராக நான் வந்து கொடுத்துருவோம். ரைட்டா? ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து மெட்டீரியல் பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. நம்ம டெஸ்ட் பேஸ் ஜாயின் பண்ணால் படிக்கிறதுக்கு தேவையான அனைத்து நான் கொடுத்துருவேன். படிக்கிறது மட்டும் தான் உங்கள் வேலை. நீங்கள் படிச்சுட்டு ப்ராப்பராக டெஸ்ட் அட்டன் பண்ணணும். அதுதான் உங்கள் வேலையாக இருக்கும். ரைட்டா? ஸோ அதனால் நீங்கள் வந்து மெட்டீரியல் இல்லையா சார் அப்படின்ற ஃபீலிங்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வராது. எல்லா மெட்டீரியலுமே உங்களுக்கு வந்து நம்ம வந்து கொடுத்துருவோம். ரைட்டா? சரி. சார் எவ்வளோ சார் ஃபீஸ் அப்படின்னா நம்மளோட டெஸ்ட் பேட்ச் வந்து டெஸ்ட் பேட்ச் ப்ளஸ் மெட்டீரியல் அப்படின்றதுனால 1500 நம்ம வந்து சொல்லியிருக்கோம். பட் இருந்தாலும் ஸ்பெஷல் ஆஃபர் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ 999 rupees வந்து நீங்கள் வந்து கூகுள் பே பண்ணியோ அல்லது அக்கௌண்ட்டில் பேமெண்ட் பண்ணியோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 999 தான். ஸோ இதை வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் 999 வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆஃபர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ரைட்டா? ஸோ 5/2/2024 உங்களுக்கு வந்து மெட்டீரியல் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. நம்ம டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எழுதுறது நீங்கள் ஒரு 6000 கொஸ்டின் வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்குற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து கொஷின் பேங்க் 6th to 10th 12th வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழுக்கான ஃப்ரீ வந்து கொஷின் பேங்க் டெஸ்ட் எழுதி பார்க்குறதுக்கு, அதுக்கப்புறம் சயின்ஸு சோசியல்னு சொல்லி நம்மக்கிட்ட வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமிக்கிட்ட இருக்கக்கூடிய கொஷின் பேங்க் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து எழுதி பார்த்துக்கலாம். வித் ஆன்சர் கீயோடு கொடுத்துருவேன், பிடிஎஃபாக கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் வந்து அதை டெஸ்ட் எழுதி பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 5000 கொஷின் இருக்கும். ஸோ ஒட்டுமொத்தமாக ஒரு 11000 கொஷின் வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்குற மாதிரி இருக்கும். ரைட்டா? ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் முழுக்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து இதில் ஜாயின் பண்ண வேண்டாம். முழுக்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான். நம்ம டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம டெலிகிராம் சேனல் குரூப்பில் தான் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ உங்கள்கிட்ட டெலிகிராம் இல்லை அப்படின்னா நான் வாட்ஸ்அப் மாதிரி வந்து ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் டெலிகிராம் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ முழுக்க நம்ம பிடிஎஃப் வடிவில் டெலிகிராமில் வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். தமிழ் மீடியம் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ரைட்டா? ஒட்டுமொத்தமாக 40 டெஸ்ட் இருக்குப்பா. இதில் டாபிக் வைஸ் 24 டெஸ்ட் இருக்கும். யூனிட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 12 இருக்கும். முழு மாதிரி தேர்வு வந்து ஒரு 4 இருக்கும். ரைட்டா? ஸ்டடி மெட்டீரியல் கண்டிப்பாக நம்ம கொடுத்துருவோம். ஸ்கூல் புக் பிடிஎஃப் இருக்கும். யூனிட் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல் கொடுப்போம். 1 லினியர் கொடுப்போம். அதெல்லாம் வினாவங்கியும் நம்ம கொடுத்துருவோம். இதில் தமிழில் 2800 கொஸ்டினும், ஜிஎஸ்ல வந்து 2120 கொஸ்டினும், மேக்ஸில் 640 கொஸ்டினும், டோட்டலாக ஒரு 5600 கொஸ்டின் இருக்குது. இது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு 400 கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ
ஸோ சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் வந்து இந்த பிடிஎஃப் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா நம்மளோட டெஸ்ட் பேட்ச் பிளானுக்கான பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி கொஞ்சம் முழுமையாக படித்து பார்த்துட்டு வந்து ஜாயின் பண்ணிங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் எல்லாத்தையுமே வந்து ஒன் பை ஒன்னாக சொல்ல முடியாது. முக்கியமான விஷயங்கள் மட்டும் நான் வந்து சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக வந்து மேக்ஸை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம். நம்ம டெஸ்ட் வைக்கக்கூடிய அந்த கொஷனுக்கான மேக்ஸ் வந்து வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருவேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் மேக்ஸ் வந்து அதுவே அந்த டெஸ்ட் எழுதுகிற கொஷினே வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்க, எழுதிட்டு அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணீங்க, எப்படி இருக்க ஆன்சர் வருது அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ அதனால் மேக்ஸ் பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். கிட்டத்தட்ட 1000 கொஷின் நம்ம வந்து கொஷின் பேங்கு உங்களுக்கு மேக்ஸுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். அது நான் கொடுத்துட்றேன். மேக்ஸுக்கு நீங்கள் ஸ்கூல் புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாம் கலந்தது ஒரு 1000 கொஷின் நம்மகிட்ட இருக்குது. ஸோ மேக்ஸுக்கு வந்து உங்களுக்கு 1000 கொஷினுக்கான அந்த மெட்டீரியல் வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போ 2023 கேட்கப்பட்ட அந்த டிஎன்பிஎஸ்சி கொஷின் கூட அதை இன்க்ளூட் பண்ணி தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ரைட்டா? சரி, ஏற்கனவே சொன்னதா 8/2/2024 வந்து நீங்கள் ஜாயின் பண்ணோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கூகுள் பேமெண்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர் இதுதான். ரைட்டா? 8012781561 இதை நம்ம அகாடமி நம்பர். இந்த நம்பருக்கு தான் நீங்கள் கூகுள் பே பண்ணுறீங்க. ரைட்டா? இதே நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுட்டு பண்ணுங்கள். ஓகேவா? சப்போஸ் ஆல்டர்னேட்டிவாக இது ஏதாவது வந்து உங்களுக்கு இஷ்யூ வருது அப்படின்னா நீங்கள் இந்த நம்பர் கூட கூகுள் பே பண்ணலாம். 9344556362 இந்த நம்பருக்குமே நீங்கள் வந்து கூகுள் பே பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணுங்கள். பண்ணுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு முறை கால் பண்ணி கேட்டுட்டு பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் பண்ணிவிட்டு பேமெண்ட் கூகுள் பே பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்ன பண்ணால் 8012781561 இருக்கு இல்லையா, இந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்க அப்படின்னா நம்மளுடைய அட்மின் வந்து அதை வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களை வந்து டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. நீங்கள் டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் இருப்பீங்க. அதுலேயே உங்களுக்கு மெட்டீரியல் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நம்ம வந்துடும். நீங்கள் அதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து கூகுள் பேயில் சார் நான் பேமெண்ட்டை வந்து பேங்க்கில் தான் போய் பண்ணணும் அப்படின்னா ஸோ அக்கௌண்ட் நம்பர் இருக்குது, ஐஎஃப்சி கோட் இருக்குது, பேர் இருக்குது, எந்த பிரான்ச் எல்லாமே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஸோ இது மூலிமா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் எனக்கு வந்து கூகுள் பேலேயே பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் நம்பர் போடாமல் என்னால் வந்து அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு மூலிமா நான் பேமெண்ட் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுவேன் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இதை யூஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இந்த கூகுள் பேமெண்ட் பண்ணுறது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 25 டிரான்சாக்ஷன் 30 டிரான்சாக்ஷன் தான் மேக்ஸிமம் லிமிட்டு. ஆனால் நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து பண்ணுறவங்களுக்கு வந்து லிமிட்டே கிடையாது. எத்தனை நாளும் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து கூகுள் பேலையோ ஃபோன்பேலையோ வந்து அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு வச்சு என்னால் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும், எனக்கு தெரியும் சார் அப்படின்னா தயவுசெய்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். தெரியாதவங்க ஜஸ்ட் இந்த மொபைல் நம்பரை கொடுத்தாலே கூகுள் பேமெண்ட் வந்து பண்ணிடுவீங்க. ரைட்டா? ஏன்னா நிறைய பேருக்கு இதுதான் தெரியும், சில பேருக்கு இது தெரியாது. ஆனால் தெரிஞ்சுக்கோ முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் எனக்கு இது தெரியும் சார், நான் வந்து அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு மூலமா உங்களுக்கு பணம் அனுப்புகிறேன் அப்படின்னா தயவுசெய்து இதை யூஸ் பண்ணி அனுப்பிடுங்க. ஓகேவா? ஏன்னா எந்த ஃபெயிலரும் வராது, அதுக்கு லிமிட்டும் கிடையாது, எத்தனை டிரான்சாக்ஷன் வேணாலும் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியூஆர் கோடு நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து 24 hours டைம் பேமெண்ட் பண்ணிட்டு உடனே ஜாயின் பண்ண முடியாது. வெரிஃபை பண்ணிவிட்டு நாங்கள் சேர்த்தோம். கண்டிப்பாக ஒரு நாளாவது ஆகும். ஸோ அதனால் ஒரு நாள் வந்து பொறுமையாக இருங்க. ஓகேவா? ஸோ சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்போம், நீங்கள் வந்து படித்து பார்த்துக்குவாங்க. ரைட்டா? ஸோ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து 100 கொஷின் நடக்கும். யூனிட் டெஸ்ட் வந்து 200 கொஷின் நடக்கும். ரைட்டா? இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு. ரைட்டா? நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம 120 டேஸ்க்கு வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் ஒரு டெஸ்ட்டுக்கு எங்களால் மேக்ஸிமம் வந்து 2 நாள் தான் லீவ் கொடுக்க முடியுது, அதுக்கு மேலே கொடுக்க முடியல. இதே நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே அட்மிஷன் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 நாள் லீவ் கொடுத்துருப்போம். நல்லா படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். பட் இருந்தாலும் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 நாளில் நீங்கள் படிக்கிறது கூட உங்களுக்கு டைம் கிடைச்சிருக்கு, அதே பெரிய விஷயம். ஸோ அந்த 2 days படிச்சுட்டு நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதிக்கலாம். ரைட்டா? ஸோ ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூனிட் டெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட், மோக் டெஸ்ட் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து நான் கொடுத்துருவேன். ஸோ அதை வந்து நீங்கள் எந்த நம்ம டெஸ்ட் பேஸ் ஜாயின் பண்ண நம்பர்களில் எந்த பொசிஷனில் இருக்கீங்க அப்படின்றத உங்களால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ரைட்டா? ஏதாவது டவுட் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நம்பருக்கு வந்து 80178156 இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், அது வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, போட்டு கிளாரிஃபை பண்ணிவிட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 8/2/2024 இதான் வந்து கடைசி தேதி நான் சொல்லியிருந்தேன், 8/2/2024. ஸோ இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்தது 5ஆம் தேதி உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருவோம். 6/7 வந்து நீங்கள் படிக்கலாம், 8ஆம் தேதி வந்து நீங்கள் டெஸ்ட் 8/2/2024 ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். பாலிட்டி 6th தமிழ் தான் டார்கெட் 1ல் இருக்குது. பாலிட்டியும் 6th தமிழும் டார்கெட் 1ல் இருக்குது. ரைட்டா? ஸோ இதுக்கு வந்து 100 கொஷின் இருக்கும். மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் நம்ம கொடுப்போம், ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும். மேக்ஸ் வந்து சிம்பிள் டெஸ்ட்டுக்கு இதே மாதிரி ஒரு யூனிட்டாக 3ஆக பிரிச்சிருப்பேன். ஒரு யூனிட்டை 3ஆக பிரித்து தான் வந்து வைக்கிறேன். ஒவ்வொரு யூனிட்டாக டெஸ்ட் வைக்கல, ஒரு யூனிட்டை 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டே கொடுப்பேன். ரைட்டா? அங்கே பாருங்கள், ஒரு டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ரிவிஷன் டெஸ்ட் கொடுக்குறோம். 3 டாபிக் டெஸ்ட்டு, ஒரு ரிவிஷன் டெஸ்ட். ரிவிஷன் டெஸ்ட் வந்து 200 கொஸ்டின் வந்து நடக்கும். ரைட்டா? இதில் இந்த ரிவிஷன் டெஸ்ட் நடக்கும்போது தான் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே 2 நாள் லீவ். இப்போ 14ஆம் தேதி ஒரு எக்ஸாம் நடக்குதுன்னா 18, 19 லீவு, 20ஆம் தேதி எக்ஸாம். ஸோ 2 நாள் உங்களுக்கு டைம் கிடைக்குது. இடையில 2 நாள் வந்து டைம் கிடைக்குது. ஸோ 2 நாள் படிச்சுட்டு நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு டாபிக் கொடுத்துருக்கேன். பாலிட்டி இருக்குது, ஐஎன்எம் இருக்குது, எல்லா யூனிட்டும் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஷெடியூலை பார்த்துட்டு வந்து பயப்பட வேண்டியதில்லை. சில பேர் என்ன கேட்பாங்கன்னா, சார்
இப்போ விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள்னு சொல்லிட்டீங்க. இது பள்ளி பாடப்புத்தகத்தில் எங்கே சார் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதை வந்து எங்கே படிக்கணுன்றதை இந்த ஷெடியூலுக்கு கீழே வேர் டு ஸ்டடி போட்டிருப்பேன். இந்த டாபிக் வந்து பள்ளி பாடப்புத்தகத்தில் எங்கே கவர் ஆகுதுன்றதை கொடுத்துருப்பேன், நீங்கள் படிச்சுக்கலாம். அப்படியே இல்லைனாலும் நான் வந்து இந்த டாப்பிக்கே பள்ளி பாடத்தில் எங்கெல்லாம் எந்தெந்த லெசனில் கவர் ஆகுதோ அதை கட் பண்ணி உங்களுக்கு வந்து டெலிகிராமில் போட்டுருவேன். நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், அந்த பள்ளி பாடப்புத்தகத்தில் படிச்சுக்கலாம். வித் நோட்ஸை நான் கொடுத்துருவேன். ரைட்டா? சார் ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. ஸோ இதே மாதிரி தான் இப்போ இருக்குது. நான் வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. எல்லா யூனிட்டும் 100% சிலபஸை கவர் பண்ணுறோம். வித் கரண்ட் அஃபேர்ஸோடு நம்ம படிக்கிறோம். வித்து கரண்ட் அஃபேர்ஸோடு வந்து உங்களுக்கு நான் வந்து போட்டிருக்கேன். ரைட்டா? ஸோ நம்முடைய கடைசி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 40 டெஸ்ட்டில் 4/6/2024 வந்து முடியுது. 4/6/2024 முடியுது. ஸோ உங்களுக்கு 9/6/2024 எக்ஸாம். ரைட்டா? இதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு டெஸ்ட்டுக்கு 2 நாள் நம்ம லீவ் கொடுத்து வைக்கிறதுனால இந்த 40 டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நமக்கு இவ்வளோ நாள் வருது. பட் இருந்தாலும் நம்ம டெஸ்ட் எக்ஸாம் டேட் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த எக்ஸாம் டேட் கொடுத்ததுனால கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி நம்ம டெஸ்ட்டு வந்து ஷெடியூல் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே முழு மாதிரி தேர்வு தான், ரிவிஷன் டெஸ்ட்டு. ஆக்சுவலாக நீங்கள் ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நீங்கள் படித்து முடிச்சிருவீங்க. டார்கெட் ஃபுல்லாக முன்னாடியே படிச்சிருவீங்க. எங்கே பாருங்கள், ஸோ 4 முழு மாதிரி தேர்வு கொடுத்துருக்கீங்க. அதுதான் வந்து உங்களுக்கு ஜூன் மாதம் வருது. இதெல்லாம் ரிவிஷன் டெஸ்ட் தான். இது எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு யூனிட்டாக படிக்கணும். அப்புறம் 2 யூனிட்டாக படிக்கணும் இல்லையா? ஸோ அதனால் உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே வந்துடுது. 11/5/2024 உங்களுக்கு மே மாதம் 11ஆம் தேதியோடு நீங்கள் வந்து டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிவிடுவீங்க. ரைட்டா? டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் தான். மே மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ரிவிஷன் தான். மே மாதத்துலேயே 2 முழு மாதிரி தேர்வு வந்துடுது. மீதி பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 2 முழு மாதிரி தேர்வு மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஜூனில் வருது. ரைட்டா? ஸோ அதனால் மே மாதம் முழுசாகவே உங்களுக்கு ரிவிஷன் தான். நம்ம வந்து அதுக்கு முன்னாடி மே மாதத்துக்கு முன்னாடி ஏப்ரல்லே வந்து நம்ம டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ரைட்டா? ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஷெடியூலுக்கு கீழே வந்து பாருங்கள், எங்கே பாருங்கள், ஜென்ரல் ஸ்டடீஸ் வேர் டு ஸ்டடின்னு போட்டிருக்கேன். இப்போ பேரண்டத்தின் இயல்புகள் அப்படின்னு படிக்கிறீங்கன்னா இது 7th 8th 9th எந்தெந்த வகுப்பில் என்னென்ன பாடத்தில் கவர் ஆகுதுன்னு தெளிவாக கொடுத்துருப்பேன். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஃபஸ்ட் யூனிட் பாலிட்டின்னு வச்சுக்கோங்களேன். நான் பாலிட்டிக்கு வந்தார், ஏன்னா ஃபஸ்ட்டு டாபிக் டெஸ்ட் அது தானே வருது. ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கே எங்கெங்கே கவர் ஆகுது அப்படின்னு நான் கொடுத்துருப்பேன். ஸோ இது பள்ளி பாட புத்தகத்தில் நீங்கள் வந்து பொது அறிவுக்கு என்ன படிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ரைட்டா? சிலபஸ் வைஸ் நம்ம வந்து கொடுத்துருப்போம். இதே தமிழ் கூட நம்ம வினஸ் கிளாஸ் அகாடமியில் நான் வந்து கொடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து சேனலில் தேடி பார்த்தீங்கன்னா வீடியோ இருக்கும். ரைட்டா? இது வந்து ஹிஸ்ட்ரியா, இந்திய தேசிய இயக்கம். இங்கே பாருங்க, இப்போ இந்திய ஆட்சியல், அதான் பாலிட்டி. அப்போ பாலிட்டி படிக்கிறீங்க. இந்திய அரசியலமைப்பு முகவரை, இந்திய அரசியலமைப்பு முக்கிய கூறுகள் அப்படின்னு ஒரு டாபிக் நான் டெஸ்ட் வைக்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்திய அரசியலமைப்புனா 6th எங்கே இருக்குது, 10th பாலிட்டியில் இந்திய அரசியலமைப்பு ஒரு பாடம் இருக்குது, 12th இந்திய அரசியலமைப்பு இருக்குது. அரசியலமைப்பு முகவரியை பற்றி படிக்கணும்னா 7th டேர்ம் சமத்துவம் இருக்குது, 8th சமய சார்பின்னு புரிந்து கொள்ளுதுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டாப்பிக்கும் சிலபஸ் வைஸாக போட்டு அது பள்ளி பாட புத்தகத்தில் எங்கே கவர் ஆகுது சொல்லி ஒவ்வொரு யூனிட்டாக நம்ம வந்து டேபிள் போட்டிருப்போம். இது ஜிகேக்கு மட்டும் இல்லை. ரைட்டா? மேக்ஸுக்கும் உங்களுக்கு வேர் டு ஸ்டடி போட்டிருப்பேன். மேக்ஸுக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, மேக்ஸ் வேர் டு ஸ்டடி. ஸோ மேக்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எப்படி படிக்கணும்னா பள்ளி பாட புத்தகம் படிக்கணும். அது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கணும். பள்ளி பாட புத்தகம் டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். பள்ளி பாடப்புத்தகத்தில் எந்த டாபிக், இப்போ எல்சிஎம் ஹெச்எஸ்எஃப் அப்படின்னா எங்கே இருக்குது, 6th 8th 10th இருக்குன்னா அது எந்த டாப்பிக்கில் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் பள்ளி பாட புத்தகத்தில் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதோ அது வந்து நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். சார் இதெல்லாம் எனக்கு தெரியாது சார், இதெல்லாம் தேடி பார்க்குறது எனக்கு சிரமமாகுதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உதாரணத்துக்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பில் இந்த 3 வகுப்பில் வந்து கவர் ஆகுதுன்னா அந்த 3 வகுப்பில் அந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கவர் ஆகக்கூடிய அந்த போர்ஷனை கட் பண்ணி அந்த 3 சேர்த்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஃபை நான் டெலிகிராமில் கொடுத்துருவேன். சப்போஸ் உங்கள்கிட்ட புக் இல்லைனா கூட அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி நீங்கள் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் இப்போ டாபிக் பள்ளி பாடத்தில் எங்கே கவர் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து டிஎன்பிசி ப்ரீவியஸ் கொஸ்டின் நீங்கள் படிக்கணும். நான் தான் சொல்லிட்டேன் 1000 கொஸ்டின் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கொஸ்டின் வித் டீட்டெயில் ஆன்சரோட அது உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் அதிலே அதை ரெஃபர் பண்ணாலே உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். அதிலே டிஎன்பிசி ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாமே ஸ்கூல் புக்கு ப்ளஸ் அது ரெண்டுமே கவர் ஆகிருக்கும். ரைட்டா? அது இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் கூட நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அது கூட உங்களுக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ அதனால் மெட்டீரியலை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. படிக்கணும். கொடுக்கக்கூடிய மெட்டீரியலை அந்தந்த டேட்டுக்கு என்ன டெஸ்ட்டோ அதை கரெக்டாக வந்து 100% உங்களுடைய எஃபர்ட் போட்டு படித்து அதை கரெக்டாக நீங்கள் வந்து இந்த ஷெடியூலில் 40 தேர்வும் நீங்கள் கரெக்டாக எழுதி நீங்கள் ஷெடியூலை 100% கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய இந்த குரூப் 4ல்
நீங்கள் கண்டிப்பாக வந்து அரசு வேலை வாங்கிடலாம். ஸோ நம்ம வந்து ஸ்கோர் நல்ல ஒரு குட் கட் ஆஃப் மார்க் வந்து நம்ம எடுத்து வந்து உள்ளே போயிடலாம். ரைட்டா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட் வந்து நம்மளோட 2.0 3.0 1.0 ஏகப்பட்ட பேட்ச் குரூப் 4 இருந்துகிட்ருக்கு, நடந்துகிட்ருக்கு. 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து ஏற்கனவே படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க. இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்கிறீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஸோ ஏற்கனவே நம்ம வந்து நிறைய பேட்ச் இருக்குது, நம்மகிட்ட கொஷின் பேங்க் டெஸ்ட்டு எல்லாமே ப்ரீ பிளானாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ பக்காவாக உங்களுக்கு வந்து 40 டெஸ்ட்டும் வந்து எந்த ஒரு இதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணி வந்து கொடுத்துருவோம். ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கடைசி தேதி இன்னொரு டைம் சொல்லிடுறேன். ஸோ 8ஆம் தேதி இருக்கு இல்லையா? ஸோ 8ஆம் தேதி தான் நமக்கு வந்து கடைசி தேதியாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அன்றைக்கே வந்து பேட்ச் வந்து டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் முன்கூட்டியே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஸோ 8ஆம் தேதி தான் உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுதுன்னா 8ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஸோ முன்கூட்டியே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பேட்ச் ஸ்டார்ட் வந்து 5ஆம் தேதி ஏன் கொடுத்தேன்னா 5ஆம் தேதி உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருவேன். ஸோ அதனால் டிலே இதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் டிலே பண்ண வேண்டாம். ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட்டா? லாஸ்ட் டேட் வந்து 8/2/2024 தான் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்கேன். அன்றைக்கி தான் மொதல் டெஸ்ட்டும் வருது. ரைட்டா? ஃபஸ்ட்டு டெஸ்ட்டே உங்களுக்கு 8ஆம் தேதி தான் வருது. ஸோ அதனால் 8ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணாமல் ஒரு 5ஆம் தேதி அல்லது வந்து அதுக்கு முன்னாடியே 2ஆம் தேதி இல்லை இன்று நாளைன்னு சொல்லி கொஞ்சம் முன்கூட்டியே வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஸோ 999 rupees தான் உங்களுக்கு படிக்கிறதுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் வந்து இந்த 40 தேர்வுகளும் உங்களுக்கு ப்ராப்பராக வந்து நாங்கள் வந்து கொடுத்துருவேன். ஸோ கரெக்டாக இந்த நீங்கள் 120 days 120 நாள் நம்ம பிளான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டிருப்பேன். ஸோ இந்த 120 days கரெக்டாக இந்த 120 நாளை டைம் வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக ஷெடியூலை ஃபாலோ பண்ணி கரெக்டாக படிச்சுட்டு வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து வெற்றி அடைஞ்சிடும். அது எந்த ஒரு மாற்று கருத்து இருக்காது. ஸோ அதனால் குரூப் 4க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க இல்லை அப்ளை பண்ண போகிறீங்க படிக்கிறீங்க அப்படின்னா நம்ம வென்னஸ் கிளாஸ் அகாடமியோட டெஸ்ட் பேட்சில் வந்து நீங்கள் வந்து தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. மேற்கொண்ட விவரங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 8012781561 இந்த நம்பர் வந்து இந்த பிடிஎஃப்ல இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் கூட மொபைல் நம்பர் கொடுக்குறேன். ஸோ அந்த நம்பருக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது மேற்கொண்டு நான் சொன்ன விஷயங்களை தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா அதை கேட்டுட்டு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நன்றி, வணக்கம்.